இந்த ஆண்டின் முதல் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் ஆளுநர் உரையுடன் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது. இது பற்றிய கூடுதல் தகவல்களை அங்கிருக்கும் நமது செய்தியாளர் கண்ணனிடம் கேட்கலாம். கண்ணன், விவரங்களை நீங்க பதிவு செய்யலாம். தமிழ்நாடு சட்டப்பேரவையின் ஒவ்வொரு ஆண்டின் முதல் கூட்டமானது ஆளுநர் உரையுடன் தொடங்கும். அதன்படி இந்த ஆண்டின் முதல் கூட்டமானது இன்றைய தினம் ஆளுநர் உரையுடன் தொடங்க உள்ளது. இந்த ஆளுநர் உரை கூட்டத்தில் கலந்து கொள்ள சற்று நேரத்திற்கு முன்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தமிழ்நாடு சட்டப்பேரவைக்கு வருகை தந்துள்ளார். ஆளுநர் உரையானது சரியாக 9:30 மணிக்கு தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்காக 9:25 மணிக்கு தமிழ்நாடு ஆளுநர் ஆர்.என். ரவி தமிழ்நாடு சட்டப்பேரவைக்கு வருகை தருவார். அவரை பேரவை தலைவர் அப்பாவு மற்றும் பேரவை முதன்மை செயலாளர் கி. சீனிவாசன் ஆகியோர் பேரவை வாயிலில் வந்து வரவேற்பனர். மேலும் அவருக்கு பேண்டு வாத்தியம் முழங்க அரசு மரியாதையும் வழங்கப்படும். இதனைத் தொடர்ந்து ஆளுநரை முறைப்படி பேரவைக்கு உள்ளே அழைத்து செல்வார்கள். அங்கே ஆளுநர் சரியாக 9:30 மணிக்கு தனது உரையை தொடங்குவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆளுநர் அந்த உரையை வாசித்து முடித்த பிறகு பேரவைத் தலைவர் அந்த உரையை தமிழில் வாசிப்பார். இதனைத் தொடர்ந்து இந்திய சட்டப்பேரவையில் அலுவலானது ஒத்திவைக்கப்படும். அதன் பிறகு அலுவல் ஆய்வுக்குழு கூட்டமானது நடைபெற்று எத்தனை நாட்கள் சட்டப்பேரவை கூட்டுவது என்பது முடிவு செய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த சில ஆண்டுகளாகவே தமிழ்நாடு ஆளுநர் ஆர்.என். ரவி தமிழ்நாடு சட்டப்பேரவையில் ஆளுநர் உரையை முழுமையாக வாசிக்காமல் பல்வேறு சர்ச்சைகளை கிளப்பி வருகிறார். கடந்த 2022ஆம் ஆண்டு ஒரே ஆண்டு மட்டும்தான் அவர் முழுமையாக ஆளுநர் உரையை வாசித்தார். அதனைத் தொடர்ந்து 23, 24, 25ஆம் ஆண்டுகளில் அவர் ஆளுநர் உரையை முழுமையாக வாசிக்காமல் இருந்தார். அதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் உள்ளிட்ட மூத்த அமைச்சர்கள் சட்டப்பேரவையில் தீர்மானம் கொண்டு வந்து தமிழ்நாடு அரசு தயாரித்து அளித்த அந்த ஆளுநர் உரையானது அப்படியே பேரவை பதிவேட்டில் ஏற்றப்பட வேண்டும் என்று தீர்மானம் கொண்டு வரப்பட்டு நிறைவேற்றப்பட்டது. அதனைத் தொடர்ந்து இன்றைய தினம் ஆளுநர் என்ன செய்வார் என்றும் அதற்கு சட்டப்பேரவையில் தமிழ்நாடு அரசு சார்பில் என்ன எதிர்வினை அளிக்கப்படும் என்றும் ஒரு எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. விவரங்களுக்கு நன்றி கண்ணன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.